தயாரிப்பாளர்கள் சும்மா மிரண்டு போற அளவுக்கு பல கோடிகள் சம்பளம் கேட்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சூர்யா. சில வருஷங்களாவே சூர்யா தப்பான முடிவுகளை தான் சரியா எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படமும் அமைய மாட்டேங்குது. கடைசி சில வருஷங்கள்ல நல்லா இருந்த 2 படமும் ஓடிடில தான் ரிலீஸ் பண்ணாங்க. தியேட்டரிக்கல் ஹிட் எதுவுமே சூர்யாக்கு இல்ல. இந்த நிலைமையில கூட சூர்யா தன்னோட சம்பளத்தை மட்டும் குறைக்கவே மாட்டாரு. சூர்யா தன்னோட கெரியர்ல இவ்வளவு பெரிய டவுன்ஃபால்ல இருக்கும்போது கூட பேன் இண்டியன் ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஆசையில கங்குவா படத்துல கமிட் ஆனாரு. கிட்டத்தட்ட 350 கோடி பட்ஜெட்ல அந்த படம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா வெறும் 110 கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு. அந்த படத்துக்கு சூர்யா 50 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. இவ்வளவு பெரிய டவுன்ஃபால்ல இருக்கும்போது கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸும் தங்களோட சம்பளத்தை குறைக்க தான் செய்வாங்க. ஆனா சூர்யாவை வச்சு கார்த்திக் சுப்பராஜ் இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெட்ரோ படத்துக்காக சூர்யா 80 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல். சில வருஷங்களுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு டைரக்டர் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வந்து கமலை பத்தி பேசி அவரோட ஹைப்பையும் மார்க்கெட்டையும் ஏத்தி விட்டாரு. அப்ப அதுக்கு முன்னாடி கமலுக்கு மார்க்கெட்டே இல்லைன்னா நான் சொல்ல வரல. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு எத்தனையோ தரமான படங்களை கமல் கொடுத்திருக்காரு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல அவரோட படங்கள் அதிகமா கலெக்ட் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் கமலோட எந்த ஒரு படமும் பண்ணாத சாதனைய லோகேஷ் கமலை வச்சு எடுத்த விக்ரம் படம் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 300 கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. கமல் அந்த படத்துக்காக 150 கோடி சம்பளமா வாங்கினாரு. அந்த மார்க்கெட் அப்படியே பிடிச்சி அதுக்கப்புறமா கல்கி 1 and 2 2 பார்ட்லயும் நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. கமல் கல்கியோட 2 பாகத்திலையும் நடிக்கிறதுக்காக 150 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித். அஜித்தோட படங்கள் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா அவர் அளவுக்கு ஓப்பனிங் யாராலையுமே கொண்டு வர முடியாது. அதனாலேயே ப்ரொடியூசர்ஸ் அஜித்தை நம்பி எவ்வளவு கோடி வேணாலும் கொடுக்கறாங்க. கடைசியா மகிழ் திருமணி இயக்கத்துல விடாமுயற்சி படம் அஜித்துக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்காக 150 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து மொத்த ஏகே ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் அப்படின்னா குட் பேட் அக்லி படம் தான். அந்த படத்தோட டீசர் வெளியாகி சும்மா சக்க போட்டுட்டு இருக்கு. இப்படி ஒரு தலையை பாக்குறதுக்காக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக அஜித் 180 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி. சூப்பர் ஸ்டார் பட்டத்தோட அரை நூற்றாண்டுக்கு மேல நம்ம தமிழ் சினிமாவில் ரஜினி வலம் வந்துட்டு இருக்காரு. தலைவர் வச்சு படம் எடுத்தாலே போதும், கண்டிப்பா ப்ரொடியூசர்ஸ்க்கு நஷ்டமே ஏற்படாதுன்னு சொல்ற அளவுக்கு படம் கண்டிப்பா வேற லெவல்ல பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆயிருது. இந்த நிலையில ஒரு படத்துக்கு 210 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா வேட்டையன் படத்துக்காக 230 கோடி வரைக்கும் சம்பளத்தை உயர்த்தினாரு ரஜினி. அதுக்கப்புறமா தலைவர் 171, அதாவது லோகேஷ் கூட சேர்ந்து பண்ணக்கூடிய கூலி படத்துக்காக 280 கோடி ரஜினி சம்பளமா வாங்கியிருக்காரு. இன்னும் 2 வருஷம் ரஜினி தொடர்ந்து படங்கள் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா 300 கோடி சம்பளம் கேட்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். சினிமா அரசியல் அப்படின்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் இதுக்கு முன்னாடி நடிச்ச கோட் படத்துக்காக 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கினாரு. விஜயோட படத்தையும் நம்பி ப்ரொடியூஸ் பண்றாங்க எல்லாருமே. கண்டிப்பா படம் ஹிட் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம தமிழ்நாடையும் தாண்டி ஓவர்சீஸ்ல கூட விஜய்க்கு நல்ல கலெக்ஷன் இருக்கிறதுனால அவர் எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்கறாங்க. அந்த விதத்துல 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த விஜய் அவரோட கடைசி படமான தளபதி 69, அதான் ஜனநாயகன் படத்துக்காக 275 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. ஒரே படத்துல 75 கோடி இன்க்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை தன்னோட கடைசி படம் அப்படின்றதுனால இவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.